Nadi ma
காலக்கிடப்பாறை தற்காத்து வந்த வரலாற்றார் வைகுண்ட மாமணியுடைய பாத கமலங்களை பணிந்து வணங்கி ஐயாவுடைய பேரருளார் அவர் நமக்காக அருளிய அகிலத்திற்கு அம்மாவை என்கிற பெரிய திருவிழா நமக்கு தர்மத்தை வாழ்ந்து தருவதற்காக ஐயாவின் பொன்மேனி கூடு அமைந்திருக்கிற பள்ளியறையின் முன்னால் நடக்கிற அகிலத்திற்கு வாசிக்கிற பொழுது பாராயணம் என்னும் பணிவிடையை பார்க்கிற பாக்கியம் பெற்றிருக்கிற நான் படுந்தில்லாமல் அந்த பாராயணத்தை தர ஐயா உங்கள் காலடியை மீண்டும் வணங்கி பொழுது நான் என்னுடைய பணியை ஆரம்பிக்கிறேன். ஐயாவுடைய பேரருளால் இன்று நாம் ஐயா திருக்கல்யாண காட்சிகளை
அந்த குழந்தைகளை தந்த கன்னியரை திருக்கல்யாணம் முடித்து அந்த குழந்தைகளின் அம்மாவாக்குற நிகழ்வை தாயும் பிள்ளையும் உள்ள குழந்தைகள் தான் நாம் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல ஐயா நடத்துகிற தெய்வீக திருமணத்தை நாம் நம்முடைய மனத்தை முன்னால் நிறுத்தி ஐயாவுடைய அருளை அந்த திருக்கல்யாண திருஏடு வாசிப்பு நிகழ்கிற நேரத்தில் நம் மனக்கண்ணால் அந்த திருமணத்தை உணர்ந்து ஐயாவுடைய அருள் பெறுவதற்காக வந்திருக்கிற இந்த நல்ல தருணம் ஐயா நமக்கு அருளிய அகிலத்திற்கு அம்மாவையும் இதுவரையிலும் நிகழ்த்திய 14 நாட்கள் வாசிப்பினுடைய சுருக்கத்தை தருவது அவசியம் என்கிற நிலையில் அதை ஐயாவுடைய அருளால் அன்பர்கள் முன்னால் பணிந்து சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆலயம் இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்கு என்றார்கள். கோவில் உள்ள ஊரில் குடியிருக்க வேண்டும் என்றார்கள். ஆலயம் இருந்த ஊரில் குடியிருந்தோம். ஆனால் ஆலயம் தொழுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நம்முடைய பல்வேறு உரிமைகள் நமக்கு மறுக்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய குறையை கேட்டு நிறை தருவதற்கு எந்த இறையும் இறங்கி வராத ஒரு காலகட்டத்தில் ஆகமத்தை படிக்கிற தகுதி நமக்கு கிடையாது. அந்த உரிமை நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் படிப்பதற்கு தகுதி பெற்றவர் ஆகமத்தை படித்து அதனுடைய நாதத்தை நாம் கேட்டால் கேட்ட காதுகளை செவிடாக்குகிற தண்டனைகள் எல்லாம் தந்த வரலாறு இந்த நாட்டில் நடந்தது உண்டு. எனவேதான் ஆலயம் இல்லாதவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஆலயம் தொழுபவர்களாக மட்டுமல்ல, ஆலயம் நடத்தி மக்களுக்கு அன்பு உபதேசம் சொல்லுகிற தகுதி பெற்றவர்களாகவும் என் மக்களை ஆளாக்குவேன் என்று நமக்கு ஆலயமாக தலைமை பதி முதல் தாமரை குளம்பதி, அம்பரப்பதி, முட்டப்பதி, பூப்பதி உள்ளிட்ட பதிகளோடு ஐயா கால்நாட்டி கொடுத்த தாங்கல்கள், நாம அமைத்துக் கொண்ட தாங்கல்கள், ஐயாவின் மீது கொண்டிருக்கிற பக்தியால் பாசத்தால் அதிக ஆசையினால் தாங்கள் என்கிற தளத்தை தாண்டி பதி என்றால் பவுசு கிடைக்கும் என்கிற எண்ணத்தில் பதிகளையும் நமதாக்கி ஐயா வழிபாடு என்கிற ஒரு வழிபாட்டை ஐயா நமக்கு அருளினார். இப்பொழுது வழிபடுவதற்கு ஒரு வழிபாடு தளம் இருக்கிறது. வழிபட கடவுள் வைகுண்டர் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஆகமும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஆகமும் வேண்டும் என்று இந்த உலகத்தில் வரையறுக்கப்பட்ட யுகங்கள்
அந்த யுகங்களுடைய கணக்குகள், அந்த யுகங்களுடைய முடிவு ஆரம்பம் 4 யுக கணக்கை சொல்லி நாமெல்லாம் படிக்கக்கூடாது என்று நடத்தப்பட்ட நேரத்தில் 4 யுகங்களுக்கு முன்னால் 3 யுகங்களை சொல்லி கலியுகத்துக்குள்ளே தர்மயுகத்தை தந்து தர்மயுக ஆட்சி தருவதற்கு வந்த வைகுண்டர் என்கிற வழிகாட்டுதலை தந்ததற்கு ஐயா அகிலத்திற்கு அம்மானை அருளினார். அதன் மூலம் நாம் ஆகமம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஏரடியும் வாயோர் என்று இந்த காப்பை படிக்க வைத்து அந்த காப்புக்குள்ளே ஒரு முறை படிக்கிற போது அத்தனை வரலாறுகளையும் எடுத்து சொல்லி ஐயா அகிலத்திற்கு அம்மானையை நமக்காக அருளுகிறார். அப்படி அருளுகிற நேரத்தில் இந்த மக்களுக்காக நன்னியாய் 448 தண்ணீரால் தீர்த்த கர்மமது ஆனதையும் இவைகளையெல்லாம் பார்த்து வயது முகிர்ந்தகளில் மாணவந்த வாள்களையும் ஐயா அகிலத்திரட்டு அம்மானியின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இந்த உலகத்திற்கு அவர் சொல்லுகிற போது அன்புமாத்திற்கு ஆழடிமை கொண்டதும் வம்பை அழித்து யுகம் வைகுண்டம் தானாக்கி எல்லா இடமும் இறையும் மிக தவிர்த்து என்கிற உபதேசத்தை சொல்லி நீங்கள் எல்லாம் அன்போடு இருக்க வேண்டும். அப்படி அன்போடு இருந்து கலி என்கிற வம்பை அழித்து தர்மயுக வாழ்வை நீங்கள் அனுபவிப்பதற்கு எல்லா இடுப்புகளையும் எல்லா விதமான கேடுகளையும் எல்லா விதமான இதற்கு முன்னால் இருந்த இறைகளையும் நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். அப்படி வாழுவதற்கு ஐயா அவருடைய காரணமாய் எழுதி கதையாய் படிப்பதற்கு ஒய்யாரமாக உறுப்பினை தீரும் என்று ஐயா அகிலத்திரட்டு அம்மானையை நமக்கு தருகிறார். அகிலத்திரட்டு அம்மானையை நாம் வாசிப்போமையானால், வாசிக்க கேட்டிருப்போமையானால் நம்முடைய நோய்கள் கர்ம வினைகள் எல்லாம் தீரும் என்று ஐயா சொல்லி இருக்கிறார். அதற்காகத்தான் ஐயா ஆண்டான ஆண்டு 1016 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதவதில் செய்தி 27 சிறந்த வெள்ளி நாளையிலே சுருதியுடன் நித்திரையில் சுபைக்கியான லக்கமதில் நாதன் என் அருகில் நனவாக வந்திருந்து சீதவுடன் எழுப்பி சொன்னாரே காரணத்தில் காப்பில் ஒரு சீர் கனிவாய் மிகச்சிறந்து தாற்பயமாக சாட்டினார் எம்பெருமான். அந்த அகிலத்திரட்டு அம்மாவையே ஐயா நமக்கு அருளி இருக்கிறார். அதை அரிகோபாலன் சீடர் எழுதியிருக்கிறார். ஐயா உரைக்க அன்போர்கள் தங்கக்குள்ளே மெய்யாக நான் எழுதி சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த அகிலத்திரட்டு அம்மானை நான் உரைக்க நீ எழுதி நாடுவது நாகவிய யார் உரைக்க நீ எழுதி அன்போர்கள் தன்முன்னே வாசிக்க கேட்டு மகிழ்ந்தறிந்த அன்போருக்கு பூசித்து இந்த பூரணங்கள் எல்லாம் கிட்டும் என்று ஐயா நமக்கு ஒரு உறுதிமொழியை தந்து இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லுவதற்கு முன்னால் தட்சணத்தினுடைய இயல்பு, தட்சணத்தினுடைய சிறப்பு, அதுபோல தர்மநீதம், ராஜநீதம், மனுநீதம் எல்லாம் சொல்லுகிறார். உலகத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லி
நீடிய யுகத்தை சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய 3 பேரும் இசைந்து அந்த யுகத்தை உருவாக்கி அதிலே ரோணி என்கிற அசுரன் படைக்கப்படுகிறார். அந்த அசுரன் கைலை விழுங்குகிற இதற்கு எச்சரித்த போது நாராயணன் அங்கிருந்து வந்து இந்த ரோணியை அடிப்பதற்காக தவம் இருக்கிறார். அந்த தவத்திலே வந்த ஈசன் எதற்காக கேட்டபோது ரோணியை அடிக்க வேண்டும், அப்படி அவனை கொள்ளுகிற போது 6 துண்டங்களாக வெட்டி நான் அடிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் வரம் தர வேண்டும் என்று கேட்டபோது சரி அடிக்கலாம், ஆனால் ஒவ்வொரு துண்டமும் கெட்ட குணமாக அசுரனாக துறை செய்வார், குலத்துக்கு குலம் நீ பிறந்து அவனை அழிக்க வேண்டும் என்கிற வரம் கொடுத்து ரோணி அழிக்கப்படுகிறார். துண்டு 6ஆக புதைக்கப்படுகிறது. அந்த ரோணி அழித்தவுடன் நீடிய யுகம் அழிக்கப்படுகிறது. சதுர யுகம் படைக்கப்படுகிறது. அங்கே குண்டோமசாமி என்கிற கொடிய அசுரன் வருகிறார். அவனையும் திருமால் அழிக்கிறார். அதற்கு பிறகு நெடிய யுகம் பிறவி செய்யப்படுகிறது. மல்லோசிவாகனும் தில்லை மல்லாதன் இருவரும் படைக்கப்படுகிறார்கள். சுருதி முனையனுடைய சாபத்தால் மந்திர புறக்கணையால் அந்த 2 பேருக்கும் மல்லோசிவாகன் தில்லை மல்லாதன் அழிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு திரேதாயுகம் வருகிறது. சூரபதுமன் சிங்கமுக வாகனம் வருகிறார்கள். கந்தனின் அவதாரம் வருகிறது. வீரபாகு தேவர் குலம் தூது அனுப்புகிறார். தூதுக்கு இசையவில்லை. வேலாயுதத்தாலே சூரன் அழிக்கப்படுகிறார். அதே யுகத்தில் துரணியன் புரவி செய்யப்படுகிறார். மகனாக திருமால் வந்து புத்தி சொல்லுகிறார். அவன் புத்தி கேட்காதவனை அழிக்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ என்ன கொன்றது? 10 மலையை பாரநகமாக்கி அதனால் தான் என்னை கொன்றாய் என்று சொல்லுகிறான். அவனை அழித்துவிட்டு திரேதாயுகம் படைக்கப்படுகிறது. அங்கே இராவணன் 10 மலைகளை தலைவராக கொண்டவனாக உதவி செய்யப்படுகிறார். இராவணனை அழிப்பதற்காக துருவாச முனி ஊரகத்திலே தசரதனாக உதவி செய்யப்படுகிறார். தசரதற்கு ராமனால் பிறக்கிறார் ராமவனத்து. சுகசீல முனி பூலோகத்தில் தினகரனாக உதவி செய்யப்படுகிறார். தினகரனுக்கு சீதாதேவி இன்னோடு பிறக்கிறார். எனவே அந்த இராவணனை ராமபாணத்தாலே கொன்று அவனுடைய உயிர் பூசலாடி கொண்டிருக்கிற போது உன்னுடைய ஆணவம் தீர்ந்ததா என்று கேட்கிற போது, நீ முன்னாலே என்னை கொல்லவில்லை, என் தம்பியாக உயிர்களை அறிந்து கொண்டாய் என்று ஆணவத்தோடு பேசுகிறார். அவனுடைய உயிரை அழித்துவிட்டு துவாரகாயுகம் பிறப்பிக்கப்படுகிறது. அதிலே துரியோதனன் 101 பிறவி செய்யப்படுகிறார். முந்தைய யுகத்திலே கும்பகர்ணனாக இருந்தவன் கஞ்சனாக பிறவி செய்யப்படுகிறார். கண்ட அவதாரம் வருகிறது. கஞ்சன் கொல்லப்படுகிறார். துரியோதனும் அதற்கு பின்னால் அழிக்கப்படுகிறார். அப்பொழுது துரியோதனுடைய உயிர் மூசலாடி கொண்டிருக்கிற போது
துரியோதனன் சொல்லுகிறார், நீயா கொன்றாய்? தண்டு கொண்டே அடித்த தனியினர் அல்லாது இன்னும் நான் ஏதாவது இதையா போ என்று விதிமுறை செய்கிறான். அடுத்த துறை வருகிறது. அங்கே முன்னே பின் உலகில் ஒரு துறை சின்ன அமிதமாக சிறசு கொண்டாய் தான் வைத்து அறிவு புத்தியோடும் ஆளுடைய தம்மோடும் செவியும் கலையோடு சிறப்போடு தான் படைப்பை என்று சொல்கிறார். இதுவரையில் இருக்கிற நீடிய யுகத்திலிருந்து போகிற யுகம் வரை இருக்கிற யுகங்களை எல்லாம் சிவன், பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவாதிகள் எல்லாம் சேர்ந்து ஆலோசித்து அந்த யுகங்களை படிக்கிறார். இங்கே நாம் அகிலத்திரட்டின் மூலமாக கிரேதா யுகத்திற்கு முன்னால் யுகம், சதுரயுகம், நீரிய யுகம் ஆகிய யுகங்களையும் கலியுகத்திற்கு பின்னால் தர்மயுகம் வாழ்ந்து வருகிற தர்மயுகத்தையும் ஐயா நமக்கு காட்டுகிறார். இதிலே நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்ற யுக தர்மங்களை படிக்கிற போது, அந்த 4 யுக தர்மங்களை படிக்கிற போது அடுத்த யுகத்தினுடைய ஆரம்பம் என்ன என்பது தெரியாது. எனவே இந்த வரலாறு தொடர்ச்சியாக வருகிறது என்பதை அகிலத்திலே மிக அழகாக தெளிவாக ஐயா ஏற்றுச் சொல்கிறார். நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். இரணியனிடம் இறக்கிற போது கேட்டபோது அவர் உன்னாரா என்னை கொல்ல முடிவது 10 மலைகளை பாரதமாக்கி அல்லவா என்னை கொன்றாய் என்று கேட்டபோது அடுத்த யுகத்தில் உன்னை 10 தலையோடு படைக்கிறேன் என்றார். அந்த 10 தலையோடு படைத்த அவரை அவன் செய்கிற போது, அவரை கொல்லுகிற போது அவன் சொல்கிறான், நீயா கொன்றாய்? என்னுடைய தம்பியின் மூலமாக என்னுடைய உயர்நிலை அறிந்தவா கொன்றாய் என்று சொல்கிறார். ஓஹோ, தம்பியாரா கொன்றேன் என்றாய். 100 பேரோடு உன்னை கொலை செய்கிறேன், பின்னால் கொள்வேன் ஆணித்து என்று சொல்கிறார். கண்ணவரலாற்றமாக பீமரின் மூலமாக கொண்டபோது அப்பொழுதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த நிலையில் இருக்கிற போது திருமால் கண்ணனாக கொண்டு துரியோதனாதிகளை அழித்துவிட்டு ஸ்ரீரங்கத்திலே இதற்கு முன்புள்ள யுகங்களில் எல்லாம் அந்த யுகம் உள்ள அசுரர்களை அழித்தவுடன் அடுத்த யுகம் பிறந்துள்ளது. இந்த கலியுகம் வருகிற போது அந்த நிலை இல்லாமல் திருமால் ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து அடிமான வரையில் உள்ள அசோகத்தில் அமிர்த கங்கை மரகதம், வள்ளி, வள்ளி, சலிகை, சரகக்கண்ணி, சரிகை, அரிமணத்தை ஆகிய 7 கண்ணிகள் ஈஸ்வரனுக்கு அவர்கள் தண்ணீர் எடுத்து அவர் தலையிலே விடுவதற்காக எடுத்திருந்த போது திருமால் வேறு ஒரு உருவத்தில் வந்து அவர்களிடம் இறத்திற்கு தண்ணீரை தாருங்கள் என்று கேட்கிற போது அந்த தண்ணீருக்கு அவர்களை அறியாமல் கருவை உருவாக்கி ஒரு சூழலில் 7 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். தண்ணீரை பெற்ற குழந்தைகளை நினைத்து வருந்தி நாம் இப்படிப்பட்ட நிலையிலே பிள்ளைகளை பெற்றிருக்கோமே, ஊர் குறை சொல்வே என்ற நிலையில் அவர்கள் காட்டுக்குள்ளே போய் கடிதமும் புரிந்து கொண்டிருக்கிறார். திருமால் சிவன், பிரம்மா உள்ளிட்ட தெய்வ சங்கல்பத்தில் அந்த கன்னிகள் பெற்ற 7 குழந்தைகளுக்கும் பேர் சொல்கிறது. தோணாப்பூரை தொடர்ந்து இந்த மன்னருக்கு
சாணார் என்று ஈஸ்வரர் பெயர் சூட்டுகிறார். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் பெயர் சூட்டுகிறார்கள். அப்படி பெயர் சூட்டியதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு அமிர்தம் கொடுத்த அமிர்தத்தை தேடி வர சொல்லும்போது அந்த அமிர்தத்தை எல்லாம் பிராமணர்கள் தின்று கொடுத்து அடுத்தவர்கள் அதை பயன்படுத்தி வரக்கூடாது என்று தண்ணீரெல்லாம் தேய்த்து அநியாயம் செய்து விட்டார்கள் என்பதை அறிந்து அவர்களை படையாற்றி அந்த படையின் மூலமாக அமுதை இந்த குழந்தைகளுக்கு படைத்து அதற்கு பின்னால் அந்த குழந்தைகளை காலையிடம் வளர்க்கப் போகிறார். அந்த குழந்தைகளை காலையில் அடியாக வளர்த்து எல்லா கலைகளும் எடுத்துச் சொல்லி எல்லா தொழில்களும் எடுத்துச் சொல்லி அழகாக வளர்த்து அந்த குழந்தைகள் காலை தங்களை அழைப்பதற்கு உதவுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த சான்றோர்களுடைய குழந்தைகளுக்கு நிர்மலராஜனுடைய மகன்களை வளர்த்து அதற்கு பின்னால் சோழன் சான்றோர்களை எல்லாம் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். குரோனியுடைய 6ஆம் குண்டு உரை செய்வதற்கு ஈஸ்வரன் நினைக்கிறார். அப்போது தேவர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் திருமாலை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிற போது அந்த தெய்வங்கள் எல்லாம் சென்று பார்த்துவிட்டு கீழ்நோக்கத்தில் திருமால் இறந்து கிடக்கிறார் என்று திருமாலிடம் சொல்கிறார். திருமால் ஈசனிடம் சொல்கிறார். ஈசன் திருமாலிடம் கேட்காமல் ஆலோசிக்காமல் கையரசரை உதவி செய்கிறார். அப்பொழுதுதான் கலிபோம் உதவி செய்யப்பட்டது. துண்டவது பின்னவதாய் உழைத்து கால்களை நீட்டி மண்ணை கீழ் கால்களாய் வந்துவிட்டால் கலியேசன் அப்படி ஒரு அதிசயமான துறவியாக பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டபோது ஈசன் அந்த குழந்தையை போய் பார்க்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு நினைக்கிறார். ஈசன் போய் அந்த குழந்தையை பார்ப்போம் நடத்தி தருகிறார். கரியன் பிறந்த உடனே ஈசன் கண்களை மாறிவிட்டார். கரியன் முதலிலே ஈசனை தோற்றுவித்தார். அதற்கு பிறகு நந்தி அதை வளர்ச்சி சொல்லி கரியனை ஈசன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கரியன் பார்த்து மகிழ்ந்து ஈசன் உனக்கு என்ன வேண்டும் கேடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது கரியன் ஈசனை கேவலமாக பேசுகிறார். இருந்தாலும் பரவாயில்லை, நீ வரம் தருகிறேன் என்ற போது எனக்கு ஒரு பெண் வேண்டும் என்றார் பெருமாள். அப்பொழுது இடது விழாவிலே ஒரு எலும்பை எடுத்து கரிச்சியை படைக்கிறார்கள். கரிச்சியை படைப்பவர்களேயே இவர் கரிச்சியை அடைய வேண்டும் என்று எல்லா சமூகமும் இருக்கிற நேரத்தில் அவர் தன்மை வளர்ந்து அந்த பெண்ணோடு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கரியனுடைய அரிச்சாட்டம் அங்கேயே ஆரம்பித்தது. அதற்கு பிறகு கரியனிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டு வரவேற்கிறார். அவர் வெல்ல முடியாத வரங்களை எல்லாம் கேட்டுவிடுகிறார். அப்பொழுது கரியனை வெல்ல வேண்டும். கரியனை வெல்லுவதற்கு அவருடைய வரத்தை பறிக்க வேண்டும் என்கிற நிலையில் தன்னை அழைக்காமல் தன்னோடு ஆலோசனை கேட்காமல் கரியனை படைத்திருந்தால் தன்னுடைய கடமை இருக்குமா? மக்களை காப்பது தர்ம வாழ்வது தன்னுடைய கடமை அல்லவா என்பதை உணர்த்திருவார். மாநிலத்திலே ஒரு பண்டார கோலத்திலே சென்று கரியனிடம் ஆண்டிகள் பண்டாரத்திடம் போரிட மாட்டேன் இது சத்தியமாகுகிறார். மீறி போரிட்டால் நீ பெற்ற அறிவுகளெல்லாம் அழியும் என்கிற சாபத்தை கொடுத்து அவரிடம் உத்தரவாதம் வாங்கிவிட்டு திருமாலின் சக்கரத்தை அவன் கேட்கிறான். அந்த சக்கரத்தை கொடுத்தால் அந்த சக்கரத்தின் மூலமாக எல்லாத்தையும் அழைத்து விடுவார். எனவே சக்கரமாக கொடுக்காமல் பணமாக சொல்கிறார்.
அந்த பணமாக போட்ட அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவன் கண்ணியை ஒட்டிக்கொண்டு ஆழ்ந்த சாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த கண்ணியுடைய புறப்பினால் பூலோகத்தினால் எல்லோரும் கல்வியை மூடி கலைமொழி ஞானமொழி என்பதும் செந்தூர் சந்தனவாரியை வைகுண்டரை வரவைப்பதற்காக கவனிக்கிறார்கள். எல்லா நல்லவை பட்சி பறவைகள் ஊர்வரை எல்லாம் காட்டிலே போய் கலையுடைய துன்பத்துக்கு ஆளாகக்கூடாதற்கு மறைந்து கொள்கிறார்கள். கடையிலே மறைந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மோகன் என்கிற முனிவன் ஒரு மலையில் தலை சிவனை சாக வேண்டும் முட்டிக் கொண்டிருக்கிறார். கலியை வந்தால் வேதம் கல்லாகி போய் மலையாக இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் கல்வி அழித்து விட்டது. அதனால் வைகுண்டர் வரும்போது மலை இழங்குவதற்காக அந்த மலையிலே முட்டுகிறேன் என்று சொல்கிறார். இதை பார்த்த திருமால் மோகமுனியுடன் கேட்டு அவனுக்கு வாழ்வு கொடுத்து பக்கத்திலே இருக்கிற அறுபடி மலை உள்ள ஆவியில் நீராடச் செய்கிறார்கள். திருமால் நீராவியில் இறங்கியவுடன் நீராவி ஒரு பெண்ணாக இருக்கிறது. ஆதி கைலாயத்தில் ஈஸ்வரனுக்கு வழிமுறைகள் பார்த்த போது ஒரு நீராவியிலே ஆடை இல்லாமல் நீராடியதால் நான் சமைக்கப்பட்டு நீரோடையானே. திருமால் காலத்துக்கு என் சாபத்தில் இருக்கின்ற நிலையில் நான் மீண்டும் பெண்ணானேன். நான் தான் சரமானது என்று சொல்கிறார். மோகமையும் சரமானதுக்கும் விடைபெற்று ஸ்ரீமான் ஸ்ரீரங்கம் சொல்கிறார். கலியன் அவனுடைய மாய மந்திரத்தால் தந்திரத்தால் பல்வேறு பொருளைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். மோகமுனியுடைய சாபத்தால் தேவபக்தர்களெல்லாம் பூலோகத்தில் சாதாரண உலகில் பிறக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. அந்த நிலைகளை எல்லாம் திருமால் செய்த முற்படுகிறார். அந்த கலியனுடைய ஆளுநர் எல்லா நீதங்களுக்கும் பெயர் போனதாக சொல்லப்பட்ட அந்த சோழ ராஜ்யத்தில் மறுதீபம் அமைந்திருந்தது. கலியனுடைய தாண்டவம் ஆழ்கிறது. வைகை அதை உடைக்கிறது. அந்த போது கரிகால் சோழனுடைய ஆட்சியில் இருக்கிற போது அவர் இந்த சார்ந்தவர்களை இருமுறை அழைத்து உடைப்பை அடைத்துக் கொள்கிறார். இவர்கள் மறந்துதான் இருமுறை கொள்கிறார். அதற்கு பின்னால் அந்த உடைப்பை திருமால் சரி செய்து கொடுக்கிறார். அந்த இருவருடைய மனைவியிடம் அடுத்து தலை கொண்டு அணிந்து தாழாமல் தவம் இருக்கிறார்கள். தன்னுடைய கணவன்மாரை தர வேண்டும். இங்கே இந்த உலகத்திற்கு ஐயா ஒரு குட்டியை ஒரு மனைவிக்கு கணவன் கட்டுகிற தாலி, அந்த தாலி இதனுடைய மனைவி என்ற உண்மையை தருகிறது. அந்த கணவன் இறந்தாலும் அந்த பெண் அந்த கணவனுடைய மனைவிதான். எனவே அந்த அழிந்தமும் தாழால் தாலி அறுப்பதற்கு இல்லை என்கிற நிலையை உலகத்துக்கு காட்டுகிறார்கள். அவர்கள் இருப்பது கவனம் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்திற்கு திருவனந்தபுரம் செல்கிறார். அவரோடு சேர்க்கிறதும் நல்ல மலை ஏரியிலும் செல்கிறார்கள். சுகமுனியின் சாபத்தால் கரியரசனால் இந்த நாடு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அவமன நிலைக்கு மாறி இருக்கிறது. கல்யாண் அங்கே கிடந்த திருமால் காலிவிட்டு 55 ரிஷிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வரம் கொடுத்து பூலோகத்தை பிறப்பதற்கு திருமால் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். துன்போடு கிடந்த எக்கால துக்கைக்கும் சாபம் தீர்க்கிறார். எவரை கொண்டால் ஜனப்பெருக்கம் கூறிவிடும். அதனால் பொருத்தம் சொல்கிறார். அவர் பொருள் இல்லாமல் எவனை கொண்ட அரிய தவசம் புரிய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அந்த தேவர்களுக்கு பூலோகத்தில் பிறப்பதற்கு வரவழைக்கிறார். அங்கே அந்த பெண் கவனம் இருக்கிறது.
பசுவும் கன்றாக கறந்த பசுவை நீ கட்டாய் கவனித்துதான் உங்களுக்கு சித்திரமும் கொடுக்கின்றாய் தாங்கிறது எந்த மகனாருக்கு ஏவல் செய்ய உத்தரக்கன்றாய் தொடர்ந்து எந்த மகனாருக்கு ஏவல் செய்ய வைக்கிறேன் என்று ஐயா சொல்கிறார். வைகுண்டராக திருமாலுடைய மகனாக கையளிப்பதற்கு வருவார். அப்படி வைகுண்டருக்கு மகனாக ஏவல் செய்வதற்கு உத்தரக்கன்றாய் உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று அந்த பசு கண்ணுக்குள்ள தவத்திற்கு ஒரு வரம் கொடுக்கிறார். அந்த உத்தரக்கன்றாய் வைகுண்டனுடைய மகனாக வருவதற்கு பெற்ற அந்த தவத்தினுடைய அருமை அதனுடைய சிறப்புதான் உங்களுக்கு நான் வழிமுறை பார்க்கிற பாக்கியம் பாராயணம் சொல்கிற பாக்கியம் என்பவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உங்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு கரிநீசனுக்கு புத்தி சொல்லப் போகிறார். அப்பொழுது கரிநீசமன் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார். அவன் குழந்தைகளை கேட்கிறார். எனவே அவனை காசுகளை தங்கியை சென்று கவனத்திற்கு சொல்லுகிறார். அங்கே ஒரு மாமரையும் அவன் செய்த காமத்தவரை பார்த்து நீ சமர்கள் அவனுடைய நவகரையிலிருந்து அவனுடைய இந்து மூலம் பிறக்கிறார். அவனை புலரிசி வளர்க்கிறார். அப்படி வளர்த்த அவன் வரலாற்றில் பாதுகாப்புடன் வருகிறார். அவன் தெற்கு திசைக்கு படையெடுக்கிறான். கரிநீசமன்னன் தோற்கிறான். அதற்கு பிறகு கரிநீசமன்னன் வாரிசுகளாக இருக்கிற நேரத்தில் அங்கே மர்மப்பிரதாயத்தை உருவாக்குகிறார். நமக்கெல்லாம் மகன் வாரிசாக வருவார். மகன்களில் வாரிசு உரை நமக்கு கேரளாவிலே மருமகன் வழி வாரிசு. அதுதான் மருமகள் தாய் வெட்டமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாமிகளுக்கு கொள்கைகள், முறைகேடான அறிவு சூழல், முறைகேடான நடவடிக்கைகள் இதெல்லாம் அறிவதற்கு அழகாக அவனை கேட்டிருப்பார், அவனை கோடை கேட்டிருப்பார், பதவியை கேட்டிருப்பார் என்றெல்லாம் இருக்கிறது. ஐயா புத்தி சொல்லுகிறார், நாராயணன் புத்தி சொல்லுகிறார். கேட்காமல் சான்றோரை துன்பப்படுத்துகிறார். அங்கே சமைத்து அங்கிருந்து திருச்செந்தூர் செல்கிறார். திருச்செந்தூர் சென்றவுடன் திருவனந்தபுரம் சீரடைகிறது. அதற்கு பிறகு திருச்செந்தூர் செல்கிற போது அவர் மக்களுக்கு சொல்கிறார். தர்மீக வாழ்வதற்கு ஒரு புத்தியாக இருந்ததை கொண்டதற்கு புது புத்தி இது பூலோகம் வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். என்னை நீ ஏற்றுக்கொண்டு என்னையே நீ தெய்வமாக நடப்பாயானால் உனக்கு புது புத்தி இருந்து என்னை பூலோகம் ஆளக்கூடிய தர்மயுக வாழ்வுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். தரணம் போது நான் சாமியிடம் வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அறிவுகள் சார்ந்துதான் அனுமதிக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். எல்லோரும் அன்போடு இருக்க வேண்டும். அன்போடு இருந்தால் நீங்கள் பிரிந்து வாழாமல் பெரியோராக வாழ முடியும் என்று இருக்கிறார். அதற்கு பின்னால் இன்று முதல் யார் இருக்கும் தரங்களிலே சாதியெல்லாம் ஒன்று போல் இல்லடத்தில் ஒத்துழைக்க வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் திருச்செந்தூரிலே இருக்கும்போது அங்கே தேரோட்டுகிற உரிமையை ஆதிக்கம் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். அவர்களால் இன்று முறை திருச்செந்தூரிலே நடக்கிற தேரோட்டத்தை தேர் வடமுக்கு எடுக்கிற நிலை இருக்கிறது. அங்கு இருக்கிற போது கரியனுடைய துன்புயர் அது ஈஸ்வரையும் தாழ்த்தி கொண்டது. எனவே ஈஸ்வரன் நாம் எல்லாம் கரியை துறை செய்கிற போது திருமாலை கடந்து ஆலோசிக்கிறேன். எனவேதான் திருமால் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று நினைத்து தன்னுடைய மனைவி பார்வதியை தன்னுடைய அண்ணன் திருமாலை பார்த்து நீ அழைத்து வா என்று அனுப்புகிறார். சக்தியுமை கையெழுப்பதற்காக திருமாலை பார்த்து அழைக்கிறார்.
அப்பொழுது திருமால் தன்னுடைய சங்கடங்களை எல்லாம் சொல்கிறார். திருமாலிடம் தன்னுடைய தங்கி தன்னுடைய அண்ணன் தரும் பாடு, அதனால் தான் தன்னுடைய பாடுகளை எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் பொறுத்து மறந்து அங்கே வாழ்ந்து நீங்கள் ஈஸ்வரோடு கலந்து தனியை பொறுத்திய உபாயங்களை தாருங்கள் என்று கேட்கிற போது திருமால் சம்மதிக்கிறார். கையெழுத்து சொல்லுகிறார்கள். அங்கே ஈஸ்வரும் திருமால் உரையாடுகிறார்கள். அதனை பல விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். நான் கொடுத்து ஒரு சிறிய வரலாறு சொல்லுகிற போது அதை எடுத்துச் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அப்பொழுது இருக்கிற நிலையை சொல்கிற போது கலியினுடைய பாதிப்பால் இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையை சொல்கிற போது மெய் பேச வேண்டும் என்று வேலை இருந்தாலும் பொய் பேச புத்தி பொறியும் கொடுக்கொள்வேன் என்ற நிலைமையை சொல்கிறார். தீண்டி பிடித்தாலே சட்டத்தை மாறினால் மீண்டு இடத்திற்கு மக்கள் இழந்தோடு இருந்தாலும் ஆறுத்துறை அழைத்தவும் நீர் போல் என்பதுதான் எங்களுக்கு நீர்களியை பார்க்கிறேன். என்ன இடத்தால் இவரை அழைப்போம் என்று வந்த சிவனாரே என்னுடைய மனது விடுகிறது என்று சிவனிடம் திருமால் சொல்கிறார். அப்பொழுது அந்த பொய் சொன்ன தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு கண்டித்து அவர்களை பூர்வத்திலே பறக்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லோருக்கும் நடக்க முடியாத சட்டமெல்லாம் உரைக்கிற நேரத்தில் எல்லா சட்டமும் இனி நாராயணத்திற்காக அடக்கு உதற்கெல்லாம் ஆதிக்கு தந்தோம் தான். இன்று முதல் ஒரு நிச்சயமும் நடத்தி விடு. முன்னால்தான் கரியைக்கு தர்ம வாழ்ந்து தர முடியும். அதற்கு உன்னுடைய செயற்பாடை நீ செய்ய வேண்டும். நீ எல்லாம் நீ இருக்கிற சட்டம் உன் எந்த செய்தியும் நான் ஆதரிக்கிற நிலையில் இருப்பேன். அந்த செய்திகளுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது இனி கரியை அழிப்பதற்கு வைகுண்டரை பதவி செய்வது, அப்படியானால் வைகுண்டரை எப்படி பதவி செய்வது என்பதை தீர்மானிக்கிறது. திருமால் சொல்கிறார். 6 உரையினை அவமதித்த சடலம் வேறு ஒன்றில்லை. அந்த சடலத்துக்கு வேறு ஒன்றை நினைத்து தேவர்களெல்லாம் அழைத்து அந்த பொறுப்பு சடலத்தை எடுத்துவார்கள். அந்த பொறுப்பு சடலத்துக்கு ஒரு நல்ல உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல உயிரை கேட்கிறார். அப்படி கேட்கிற போது சம்பூர்ண தேவன் கிடைக்கிறார். சம்பூர்ண தேவனிடம் நீ பூலோகத்தை பிறக்க வேண்டும், வைகுண்டராக பிறக்க வேண்டும், என் மகனாக நீ வருவாய், அதற்கு பிறகு தர்மையின் ஆட்சி உன் கையில் தான் என்று சொல்லும்போது சம்பூர்ண தேவன் வருகிறார். நான் இங்கே வரதேவதையை நான் நிச்சயம் கொண்டிருக்கிறேன். வரதேவதை இல்லாமல் நான் கீழே செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அதற்கும் அவர்கள் தவறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவத்தை திருமாலும் ஈசனும் எல்லோரும் சென்று பார்க்க போகிற போது இந்திரன் அவருடைய திருமொழியை சூடிக்கொண்டு வருகிறார். அதை பார்க்க சமூகத்தில் தவறு வரதேவையும் தவறு கொண்டிருக்கிறார். பார்த்து இந்த இந்திரனுடைய நம்முடைய தலையில் உண்டான் உரைகிறார். அதை திருமால் கண்டுகொண்டு தவத்தினை உதவி செய்து விட்டாயே என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்கு ஈடு செய்து வந்தார்கள். அந்த பிழையை மாற்றி பேர் கொடுப்பதற்காக பூலோகத்தை உதவி செய்யப்படுகிறார். திருவாசகத்தை பிழை வெயிலால் மலர்கொடியார் பிறகு சம்பூர்ண தேவருடைய உயிர் கிருஷ்ணமாவுடைய சொட்டு கடலுக்குள் செலுத்தப்பட்டு பூலோகத்திலே வெயிலால் வடக்கொடியாருக்கு மகனாக குறைவு செய்யப்பட்டு அந்த குழந்தை வளர்கிறது. அவருடைய 24 வயது வளர
வளர்ச்சி அதனுடைய நிலைகளை எல்லாம் ஐயா எடுத்துச் சொல்கிறார். 17 வயதிலே அந்த மன்னவன் திருநாளை பறவைகளை மனமுடிக்கிறார். 22 வயதிலே அவருக்கு ஒரு நோய் வருகிறது. ஒருவன் செய்த சரியார் அந்த நோயை பற்றி உதவி கொண்டிருக்கிறார். 24வது வயதில் தன்னுடைய தாயாருக்கு கலந்து கொண்டு இங்கிருந்து அழைத்து சென்றார். அப்படி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திருமால் கரையளிப்பதற்கு வைகுண்டரை துணை செய்ய வேண்டும். அதற்கு மாது லட்சுமியை மகர வீணாக திருச்செந்தூர் சந்தன வாய்ப்பிலே வளரச் சொன்னார். இப்பொழுது மாது லட்சுமி திருச்செந்தூர் சந்தன வாய்ப்புள் மகர வீணாக வளர்க்கப்பட்டிருக்கிற போது இந்த 24 வயது சகலம் கலவுமாக வருகிறது. அப்படி வருகிற போது கலைமொழி ஞானமொழி திருமால் வருவித்து நான் நியமித்த சடலம் வருகிறது அழைத்துவா என்று சொல்லி அந்த சடலம் அழைக்கப்பட்டு அந்த சடலம் திருச்செந்தூரிலே அந்த சடலத்துக்கு திருமால் நினைவை அவருடைய உள்ளத்திலே தாழ்வு வேண்டும். கடற்கரைக்குள்ளே அழைத்து வரப்பட்ட போது திருமால் தன்னுடைய நிலையை மாற்றி கடலாக மாறி மாதலட்சுமிக்கு காட்சி கொடுத்துவிட்டு மகரத்துக்கு சென்றிருக்கிறார். மகரத்துக்கு சென்ற திருமால் அழைத்து வந்த அந்த சடலத்தை மகர வயிற்றுக்குள் அழைத்துக் கொண்டு போய் அங்கே வைகுண்டராக பாராட்டு 10 வயது காட்சி அவர நிலைகளை எல்லாம் சொல்லி இசை கொடுத்து அவர் கடவுளாக வெளியே வைகுண்ட உள்ளே மனிதனாக போகிறார். உள்ளே கடவுளாக்கப்படுகிறார். வெளியே வருகிற போது வைகுண்டனாக வருகிறார். திருச்செந்தூர் கடற்கரையிலே காலடி வைக்கும் போது 3 நாள் தன்னுடைய மகனை காலத்திலே இருந்து அங்கே காவல் கிடந்த தாய் பதவி எடுத்து ஓடி போகிற போது நேற்று வரை அங்கே நீ இருந்தாய் அதோவா என்று நடந்த காட்சிகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதோடு தன்னுடைய தாயை விட்டுவிட்டு அவர் தென்முகமாக தட்சிணம் நோக்கி வரவிருக்கிற நேரத்தில் வடக்கு முகமாக முருகன் அவருடைய காட்சியை விரிந்து வழங்கி இன்று எங்கும் சொல்ல வேண்டாம் இன்னொரு எல்லா விதமான சொகுசையும் பகுசையும் நான் தருவேன் என்று சொல்கிற போது அதையெல்லாம் மறந்து இனி உனக்கு பகுசையை என்று சொல்லி முன்பு ஒரு பெண்ணுக்கு செய்த தேவியை செய்த பொறுமையால் சாபம் இருக்கிறது என்று சொல்லி செல்லாச்செடியை திருமணத்திற்கு சொல்லி கோபத்திலே தீரக்கூடும் என்பதை சொல்லி முருகனுக்கு புத்திமதி சொல்லி நான் வருகிறது பிறகு உனக்கு சேரில்லை நீ இல்லை நான் தான் என்று சொல்லிவிட்டு ஐயா திருச்செந்தூரிலிருந்து சுவாமி கூறுகிறார். 10 மாதங்களாக பால் நடப்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஐயா அவருக்கு உத்தரவிட்ட அந்த உத்தரவின்படி 6 ஆண்டு தவத்தை மேற்கொள்கிறார். 5 ஆண்டு தவம் நிறைவு பெறுகிற போது இந்த தவம் ஐயா இருக்கிற போது மக்கள் எல்லாம் அவரை தேடி வருகிறார்கள். அது ஒடுக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட 18 ஜாதி மக்கள் நமக்கு வாழ்வு இருக்கிறது என்று வைகுண்டரை தேடி வந்து கூட்டம் கூட்டமாக கொண்டாடி கர்ம வைத்தியமாக மண்ணின் தண்ணீரால் நோய் முத்திரிக்கிடத்திலே பதக்க வைத்து மக்களை எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளை போல வாழ வைத்தார். நீங்கள் தலைமுறை வாழ வேண்டும், தன்மானோடு வாழ வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. என்னை பார்க்கிற போது தலைமுறைக்கு வர வேண்டும் என்று கிரீடத்தை தலைப்பாகையாக சூடி தலைமுறைக்கு வர நாமெல்லாம் தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கி வைத்திருந்தோம். தொட்டால் தீட்டு என்கிற ஒரு தீய கொடுமையான நிலை இருந்தது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். தொட்டால் தீட்டு இல்லை என்பதால் நீ தொட்டு நாம் சொல்லி தொட்டு நாம் விடுவதால் தொட்டால் தீட்டு என்கிற கல்வியுடைய மிகப்பெரிய கேட்பை இல்லாமல் வருகிறோம். வருகிறார்கள் எந்த ஜாதியை பார்த்தோம்னா
இவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பார்க்கிறோமா? ஏழை பணக்காரன் பார்க்கவில்லை, எல்லோரும் சமமாக தெற்கே ஆடவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் தொட்டு இருந்து கொண்டிருக்கிறோம். வடக்கே வரும்போது தலைவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நமக்குள்ளே எந்த பாகுபாடும் இல்லாத நிலை ஐயா உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் ஐயா வைகுடன் ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்து சொன்னார்கள். இன்று ஐயாவிலே தாய்மார்கள் ஆணையருக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பதிவைத்து பணிகளை பார்த்து மக்களுக்கு அறிவு சொல்லி வருகிறார்கள். இந்த உரிமை ஐயா இருக்கிறார். எனவே இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஐயா இருக்கிற பெருமைகளை எல்லாம் நாம் உணர்ந்து இந்த பெருமையை காத்து ஐயா நம்முடைய உரிமையை மதித்து அதற்கேற்படி ஐயாவுடைய வழிகாட்டல்படி நடக்க வேண்டும் என்கிற நிலைக்குத்தான் இதையெல்லாம் நான் எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பின்னால் மன்னர் எடுத்துச் சொல்கிறார்கள். அங்கே ஒரு எல்லா மக்களையும் சமம் என்று சொல்கிறார். சமத்துவத்தை போதிக்கிறார். நம்முடைய ஆட்சியை அவர் வீழ்ச்சிகளை செய்து விடுவார் என்று மன்னரை சொல்கிறார்கள். மன்னர் திருவனந்தபுரத்திலிருந்து சுசீந்திரன் வருகிறார். கவர்ந்து கொண்டிருக்கிற ஐயாவை அவர் கைது செய்கிறார். கைது செய்ய ஒப்படுவதற்கு முன்பு இதை அறிந்த ஐயா ஆனால் கவர்ந்து வேண்டும். தன்னுடைய தந்தை திருமால் அந்த உத்தரவாதத்தை விஜயாவுக்கு நம்மை அழைத்தார். எனவே அந்த நிலையில் நாம் கைது செய்யும் போது எந்த நிலையை எடுக்க வேண்டும் என்று பார்த்தார். உள்ளே கடவுளாக்கப்பட்ட போது உபதேசம், நீ உன்னுடைய நிலையோடு மனித நிலையோடு தான் வாழ வேண்டும். உன்னுடைய அற்புதங்களை காட்டிவிடக்கூடாது. உனக்கு கிடைத்திருக்கிற மிக அதிகமான தெய்வ சக்தியை காட்டிவிடக்கூடாது. மனிதனால் நினைத்துத்தான் நீ கனியை வெல்ல வேண்டும் என்கிற நிலையை சொல்லும்போது ஐயா நினைத்தார். கவுடனுடைய படை திருச்செந்தூர் மன்னருடைய படை சுக்குநூறாக போய்விடும், எரிந்து சாம்பலாக போய்விடும். அவர் நினைக்கவில்லை. மனிதனாக இருந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது நம்முடைய தவத்தில் தவறக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய தவறை போய் பார்க்கடலிலே சென்று ஆலோசனை கேட்டுவிட்டு மீண்டும் தவத்திலே இருக்கிறார். தவத்திலே இருந்தவரை இருந்த சுவாமியை பிடித்துக் கொண்டு போய் சுசீந்திரத்திலே பொருளைகள் செய்கிறார். திருவனந்தபுரத்திலே சென்று சிறை கொட்டடியிலே அழைக்கிறார்கள். அப்படி அழைத்த போதும் அவர்களுடைய வேகம் தனிமையில் இவன் இனத்துக்கு இனம் வகை இருப்பதை மாற்றி இனத்திற்கு இனம் ஒற்றுமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சமத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். சமநீதியை போதித்துக் கொண்டிருக்கிறார். மனித உரிமைகளை மக்களுக்கு கொடுப்பதற்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இவரை விட்டுவிடக்கூடாது, கொண்டுவிட வேண்டும் என்று கடுவாயை குடிப்பதற்கு உத்தரவிடுகிறார். கடுவாயை குடிப்பதற்கு போகிற சிப்பாய் அவர் ஐயா கடுவாய் கிடைத்தால் என்னை கொண்டு விடுவார்கள் காப்பாற்றுகிறது அவர் மண்டியிடுகிறார். அவருக்கு கடுவாய் கிடைப்பதற்கும் ஐயா உதவி இருக்கிறார். கடுவாய் கொண்டு வரப்படுகிறது. அது கோபம் உண்டாக்கப்படுவதற்கு பட்டினி போடப்படுகிறது. அதற்கு பின்னால் அந்த கடுவாயை அடைத்திருக்கிற தூக்குக்குள்ளே பட்டினியோடு பசியோடு எப்பொழுது இறை நடக்கும் ஏக்கத்தோடு வேகத்தோடு இருக்கிற கடுவாய் இருந்தால் ஐயாவை உங்கள் அது ஊருக்குள்ளே கட்டப்படுகிறது. கடுவாய் ஐயாவுடைய காலையில் வணங்கி பல்வேறு வெடிச்சட்டங்கள் கொடிகள் எல்லாம் தூவி பார்க்கிறார். கடுவாய் அசையவில்லை, வணங்கிக் கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருந்தவர் வேதனைப்பட்டார். கடுவாய் காலால் நீட்டி போனதை கட்டியது வேடிக்கை பார்க்க வேதியது உடல் சரிந்து மாண்டு போனார். ஒரு வேதியை கொண்டால் 1000 பசுவை கொண்டதற்கு சமம் என்று மன்னர் நினைத்தார். மன்னர் மறைந்து போனார். நாம் பாவம் செய்து விட்டோம், இவர் கடவுள் தான், விட்டு விடுவோம் என்கிற போது எனக்கு நியமித்த அந்த ஊரிலே எல்லாரும் சொல்லுவேன் என்று சொல்லி மாசி 19 மீண்டும் கையாளர் கவனிக்கிறார். அப்படி கவனிக்கிற போது
துவையல் தவசை உருவாக்குகிறார். முதலில் 6 நாள் பாதையில் பள்ளி, அதற்கு பிறகு 6 நாள் முத்தப்பள்ளியில் ஒரு துவையல் தவசம் நடக்கிறது. அந்த துவையல் தவசம் துவையல் தவசம் அந்த தவசை நிறைவேற்றுவது தேவையை முடிவு செய்கிறார். அந்த பண்டாரர்கள் வாழ்வதற்கு வழி சொல்லி வைகுண்டரின் அருமை அவர்களுக்கு கொடுத்து மீண்டும் அவர்கள் இனி அடுத்த நிலை வருகிற போது தவறுகளை எல்லோரும் செல்கிறார்கள். அவர்களுடைய நிலையை பார்த்து நீ அவர்களுக்கு மனம் முடிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தந்தையில்லா பிள்ளைகள் கையோடு வாழக்கூடாது என்கிற நிலையை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு திருமணம் பேசுவதற்கு அந்த பிள்ளைகளை எப்படியாவது தன்னுடைய தாய்மாரை அழைத்து வர சொல்கிறார்கள். அந்த தாயார் வைகுண்டரை பார்த்து எங்களுடைய பிள்ளை எங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை திருமணம் செய்ய நிலையை எடுத்து திருமணம் செய்வதற்குரிய உபாயங்களை எல்லாம் நடத்துகிறது. எல்லோருக்கும் திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்து எல்லோரையும் அழைப்பு சொல்லி எல்லோரையும் அழைத்து வருகிறார்கள். வாரம் புதிமுதல் 4 எல்லோரும் முகூர்த்தம் என அங்கே கூறியிருக்கிறார்கள். வானத்தில் நம்மானவங்க தேவர்கள் மலர்பாரியும் நறுமணம் தண்ணீர் மாறி கூறுகிறார்கள். பெண்கள் துறவியிட்டனர். அப்படி இருக்கிற நேரத்தில் பூவரையில் நாராயணத்தும் நேர்மையான மேகத்தை போன்ற கண்கூந்தரையுடைய 7 துணிகளுக்கும் திருமணம் நடத்தப்படுகிறது என்று உண்மையில் உள்ளவர்களெல்லாம் ஒரு சிறந்த அமைப்பை பங்களை அமைத்து மனநிலைக்கு தயாராகிவிட்டார்கள். தங்களுடைய பதவியில் கிடைக்காமல் இப்படி நடைமுறை நடந்தார நிலையில் அங்கே தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து பந்து அணிந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அப்படி சிறப்பித்திருக்கிற நேரத்தில் தேவர்களை அதனை கேட்டு வைகுண்டர் மனம் அறிந்து வாய் தரவு செய்வார். 3 வாழாமல் எனக்கு முன்னே முடிந்த தெய்வம் ஆதர்கள் ஒவ்வொரு செய்ய 4 பேர் நடந்தோடு வாய்வாரும் நடிந்தவர்கள் பூமியில் உயிர் வீச தேவதுரை சேர்ந்து நிகழ்விலிருந்து தெய்வ மலரை வரவேற்பது ஐயா இருக்கிறார். ஐயா சிந்தித்து உடனேயே தேவதை மாதமெல்லாம் வந்து ஐயாவுடைய அடியை போட்டி வணங்கி நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுடைய பிள்ளைக்கு போன்ற நீங்கள் நான் கூடி தந்து ஆளுவதற்கு கல்விகளை வைகொண்டதை அடுத்து வந்ததை அகிலவர்களை நாம் பார்ப்போம். Hare
முன்பக்கமும் வளர்ப்புக்குங்க. ஐயா சிந்தித்த உடனேயே கட்சியாளர்கள் எல்லாம் அவர்களையே போட்டியிருக்கிறார்கள். வைகுண்டர் அவர்களை பார்த்து இந்த உலகத்தினுடைய நிலை போவே நீங்கள் எனக்கு எங்கெல்லாம் தருவீர்கள்? நீங்கள் தருவதையும் கொடுப்பதையும் சபையில் பேசி உங்கள் தம்மை மனமுடித்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளை தந்து நான் பூமியாக வைப்பேன் என்று சொல்கிறார். இவ்வுலகில் கையெழுதியை பிறந்ததாலே இதுநாள் வரை அனுமதித்த பெயர்கள்
செடியான் உண்பதும் அடைந்ததால் அவர்கள் ஏது செய்வார்கள் என்றோடு சேர்க்கைதாமே. நீங்கள் சேர்க்கை உண்டோ என்று மொழிந்த உண்மை நமது வாழ்வும் மக்களோட வாழ்வும் ஒன்று போலே. பாருங்க, நான் கல்யாணம் பண்றது என்னுடைய வாழ்க்கையாக இல்லை. பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், நமது வாழ்வும் மக்களோட வாழ்வும் ஒன்று போலே. மார்க்கமுடன் வைத்து அரசானாலும் மனதிலே நினைத்திருக்கும் வளமையாலே கொடுக்கலாமல் தன்னை மிக கேட்டு நான் மனம் கூடுவேன் என்று சொல்கிறார். மறுவழியில் குளித்து சார்ந்தவர் எல்லாம் அடங்கிய வழி போலே அவர்கள் வைகுண்டத்தை அடியை போற்றி அன்பாய் நிற்க உணவு குடிக்கின்றது மிக அறிவும் வச்சு கொடுப்பது என்ன இவரை மனம் செய்தார். படங்கள் நீ பொருளாசு நிரம்ப பாடியிருக்கு சீதனம் பகர்வீரே. இப்போ சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நீ சீதனத்தை பகர சொல்லுகிறீர்களே ஐயா, நீங்கள் கட்டுகிற இந்த பெண்களுக்கு பரிசம் என்ன நீங்கள் கொடுத்தீர்கள்? ஐயா சொல்றாரு, வெறும் சீதனம் மட்டும் பெண்களுக்கு வாங்கக்கூடாது, பெண்களுக்கு பரிசம் கொடுக்க வேண்டும், சீர்வரிசை கொடுக்க வேண்டும் என்று ஐயா சொல்கிறார். அந்த சீர்வரிசை என்ன என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று பிள்ளைகள் தன்னுடைய தாயாரிடம் சொல்ல வேண்டும் என்று வைகுண்டரை சொல்கிறார்கள். அப்பொழுது நான் தரக்கூடிய தங்க காசுக்கு விளைவிப்பில்லை, நீங்கள் தர சொத்தை எல்லாம் நீங்கள் நான் அறிய சொல்லிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு துணி அடிமையானவர்கள் விரயமானே, பாண்டவரை காத்து நீங்கள் ரசித்து போல எங்களையும் மக்களையும் நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே வைகுண்டர் அவர்களை பார்த்து பதறாதீர்கள், உங்களையும் காத்துக் கொள்வோம், உங்களை காத்துக் கொள்வதோடு நான் இருக்க மாட்டேன், என் புலன்களையும் ஆண்டு கொள்வோம், ஒன்று போல இருந்து கூறியாடும் நானும் நீங்கள். நாம் கணவன் மனைவியாக இருக்கிற போது நம்முடைய மக்களும் ஒன்று போல இருந்து நாம் வாழ்வோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கைப்பிடித்து தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், என கைப்பிடித்து தாருங்கள் என நீங்கள் உழைத்தீர்கள், நீங்கள் அவர்களுக்கு கணவர்களோ முன்னவருக்கு கருணைமாறே, அவர்கள் தேவையல்லவா, மேன்மேல் அதை அவதாரம் செய்து எப்படி நாங்கள் கையை பிடித்து இவ்வுலகில் அவதார இகழ்ந்தாரோ எப்படியும் அறிவோம் தான் ஏற்றினவர் கைப்பிடித்து ஐயாவிடம் கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், இது அவதார இகனை, அந்த இகனை திருமணம் ஐயா இப்பொழுது நடத்த இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மனதில் ஐயாவுடைய இகனை திருமணத்தை நினைத்து இந்த வாசகத்தை வாசிக்கிற போது உங்களுடைய மனத்தினால் ஐயாவுடைய திரு பணத்தை இகனை குணத்தை நீங்கள் பார்த்து ஐயாவுடைய அருள் உங்களை நாடி வரும். இப்பொழுது ஐயாவுடைய திருமணத்தை நாம் நம் மனத்தினால் பார்ப்போம். எவ்வளவு நேரம் நான் இருக்கிறேன், நீங்க நேரம் கொடுத்தாலும்
Hare
கன்னிமலை வாகையை வெடித்துக் கொண்டு கருணை பெரிய தேவி வருகின்றாரே.
கண்
அனுபவிப்பதற்கு தன்னுடைய பிள்ளைகளை பெற்று சார்ந்தோராய் வாழ வைத்து அவர்களுக்கும் தாய் தந்தை உண்டு என்று காட்டுவதற்கு தெய்வீக இகழை கல்யாணம் முடித்து அதன் மூலம் மக்களுக்கு இந்த சான்றோர் குலத்திற்கு தாயும் தகப்பனும் நாங்கள் தான் என்று அறிவித்து நேற்று வரை கன்னிகளாக அழைக்கப்பட்டவர்கள் இன்று அம்மைமாராக மாற்றப்பட்டு அம்மைமார் திருமணம் இன்று நிகழ்வுகளை தருணத்தில் ஐயாவுடைய திருவுரையில் வந்து அவர்களும் வருவதற்காக வந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் ஐயாவுடைய பேரருள் கிடைப்பதற்கு ஐயாவுடைய காலடி தொட்டு வழங்கி வாழ்த்தி ஐயாவுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு சேர்ந்தது. தலைமைப்பதியிலே நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வழிகாட்டு நாம் வந்தோம் என்ற நாமம் கேட்டவுடன் தான் வந்த சாதியது நன்றாகும் என்ற ஐயா தந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையிலே இரண்டாவதற்கு தர்மக வாழ்வை கொள்வதற்கு வந்திருக்கிற ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளுக்கெல்லாம் தலைமைப்பதியின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல திருக்கல்யாண நிகழ்வுகளை சீரமைப்பதற்காக 13 நாள் அலங்கரித்து ஒரு சிறப்பு சேர்ப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். உழைப்பது மட்டுமல்ல, பல நபரை அரவணைத்து இதற்காக ஒரு குழுவாக இருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் தன்னுடைய உழைப்பையும் கொடுத்து தன்னுடைய மனத்தையும் கொடுத்து ஒவ்வொரு முதற்கிழமையும் அதற்காக சேர்த்து லட்சக்கணக்கில் செலவிட்டு அவர்களுடைய உழைப்பையும் தந்து கொண்டிருக்கிற அந்த உத்தம ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளுக்கு தலைமைப்பதியின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதற்கு கடமை. திருக்கல்யாணம் நடந்தது. ஆணுக்கு ஆச்சாரம் செய்கிற நிலையை ஐயா கொண்டிருக்கிறார்கள். சமீபம் முழங்கியது, மேலதாரம் முழங்கியது, கேட்கவே கூட எழுதி கேட்கிறேன். இனி நாளையும் வரும்போது உங்களுக்கு குறைகள் கேட்கப்பட வேண்டும். பெண்களுக்கு ஐயா இருக்கிற ஒரு சிறப்பான அழைப்பு உங்களுடைய குறவை முழக்கும். ஒரு நாள் கேட்டார், ரொம்ப குறவிகள் நாட்டு இல்லாம என்ன அழகாக நானும் குறவை பழகி இருக்கிறேன். எனவே தயவு செய்து உங்களுக்கு தந்திருக்கிற உரிமை, ஐயா தந்திருக்கிற பெருமை, அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பல்வேறு கேள்விகளை கேட்டோம். ஐயாவுடைய அருளை பெற்றார்கள். பாடி கணக்கு செல்வதை தீர்ப்பதற்கு, ஆடி கணக்கு செல்வதை தீர்ப்பதற்கும் ஐயா சொன்ன வரிகளை சொல்லக்கூடியவர்களுக்கு பரிசு சொன்னேன். எல்லோரும் ஆத்திரப்பட்டார்கள். அந்த 2 வரிகளை வாடி தீர்வைத்து
பரசோதனை பார்த்து ஆடித்தீர்களுக்கு ஆண்கள் நேற்று நல்லாண்டுக்கு நாடுபுற மங்கையரை செல்ல கையாளி செய்து சிறப்புடனே என்று லட்சுமி என்ற அம்மா சாமி போவர்கள் நாளைக்கு நீங்க 58 அம்மாவையும் 20ஐயும் ஐயாவுடைய அறுபதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு இந்த பணிகளில் எடுத்து வைக்க தவறி போச்சு. அதனால நாளைக்கு இதுல லிங்கேஸ்வரி தந்திருக்கிறார், ஜானகி வைகுண்டமணி எறும்புக்காடு தந்திருக்கிறார், மேகரா சாமியோப்பு தந்திருக்கிறார், செல்வி தங்கராஜ் வீட்டுக்குறி தந்திருக்கிறார். இவர்கள் தவறாக விடைகள் தந்திருந்தாலும் அகில வரிகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்காங்க ஆத்திரக்காரர்கள் புத்திமன்றதுனால சிந்திக்காமல் பதில் எழுதி வரிசை பெறுவதற்கு தவறிவிட்டார்கள். இருந்தாலும் உங்களுடைய பணியை ஐயா பாராட்டுவார், உங்களை ஐயா வாழ்த்துவார் என்பதையும் சொல்லி அதுக்கு பிறகு ஒரு கணக்கு கேட்டேன். அதுல டாக்டர் ஸ்ரீமதி கலைச்செல்வன் ஒரு பதில் தந்திருக்கிறார், வாசிக்கவில்லை. அது மாதிரி லிங்கேஸ்வரி ஒரு பதில் தந்திருக்கிறார், வாசிக்கவில்லை. ஏன்னா அந்த திருவாசகத்திலே வருகிற வரி 230 100,000 வருடங்கள் அது இப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்கிற கேள்வி கேட்டிருந்தே இப்பொழுது நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது கணக்கு இருந்தால் உங்கள் முகப்பதிவோடு அதையும் எழுதித்தார்கள். இன்று நாளை மறுநாள் மணிமகுட பட்டாபிஷேக வாசிப்புக்கு முன்னால் எங்கள் தருவர்கள் எல்லாம் பார்த்து, ஆனால் எந்த நிலையில் தீர்வு வர முடியும் என்பது இன்னும் எனக்கு புலப்படவில்லை. எனவே நாம் ஆலோசித்து எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்றே கருதுகிறேன். எனவே இப்படி அகிலத்திரட்டை படிப்பது, அது குறித்து ஆலோசிப்பது, சிந்தித்து எல்லோரையும் தெளிந்து செயல்பட வைப்பது நம்முடைய கடமை. நமக்கெல்லாம் தர்ம யுக வாழ்வு தருவதற்கு அந்த வைகுண்டம் தந்திருக்கிற வாழ்வை இந்த உலகம் வருவதற்கு உழைக்க வேண்டிய ஐயாவுடைய உத்தம தூதர்கள் நாம். நம்முடைய கடமை வைகுண்டனுடைய வருகையை உலகையே செய்ய வேண்டும். எல்லோரும் அறிந்து ஐயாவுடைய அன்பு குடைக்குள் வர வேண்டும். வர வேண்டுமேயானால் நாம் எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும், எல்லோரையும் அழைக்க வேண்டும். அழைப்பதற்கு நம்முடைய அடையாளத்தை கண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வந்தோம் என்று நாம கேட்டவுடன் சால் வந்த சாதியது நன்றாகும் என்கிற உத்தரவாதத்தை சொல்ல என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நல்லாவார் என்று ஐயா நமக்கு ஒரு முத்திரி அடையாளத்தை தந்திருக்கிறார். இந்த அடையாளத்தை எப்பொழுதும் நாம் நம்முடைய நெற்றியில் நிலைத்திருக்க செய்வோமேயானால் நம்மை கறி தீண்டாது. ஐயா நிச்சயித்திருக்கிற தர்ம வாழ்வு நம்மை தேடி வரும். அப்படி தேடி வருவதற்கு நம்முடைய நெற்றியை எப்பொழுதும் நாம் திருநாமம் அணிந்திருப்போம் என்கிற உறுதிமொழியை ஐயாவுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டு அருள் பெற வந்திருக்கிற அன்பர்கள் இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஐயா நமக்கு பல உரிமைகளை தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு அவர் தருவதாக சொல்லி இருப்பது புது யுகம், தர்மம் என்கிற தர்மயுகம் என்கிற புது யுகம். அதற்கு புது விருட்சம், புது மனம், புது புத்தி, நெறிவு சற்று இல்லாது நின்று இறங்கும் மாவதியும், புது வாயு, புது வருடம், புது உயிர், புதுவதியும், புது மிருகம், புது பறவை, புது உருவம், இவையெல்லாம் உருவாக வேண்டும். அப்படி உருவாகி மலர்ந்திருக்கிற தர்மயுக வாழ்வில் நெறிவு சற்றும் இல்லாது நின்று இறங்கும் இந்த மாபதி உலகத்திற்கு வழிகாட்டும். அப்படி வழிகாட்டக்கூடிய வழிகாட்டலை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையை நாம் எல்லோரும் செய்திட வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன். சேத்திரம் ஒன்று தினமும் அது விளக்காய், சாத்திர வேதம் சமயம் நன்றாய் நின்று நல்கும் என்று ஐயா. இந்த உலகத்தில் ஒரு இறைவன், ஒரு சேத்திரம் என்கிற நிலைப்பாடு ஐயாவை. இந்த தலைமைப்பதி உலகத்தினுடைய பள்ளியறை. இந்த பள்ளியறையை என்றும் நாம் வழிபட முடியாது. எனவே நாம் இருக்கிற இடத்தில் ஐயா இங்கிருந்து அங்கு வந்து நாம் வைத்திருக்கிற ஆசனத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி தருவார். அதன் மூலமாக ஐயாவை நாம் வணங்க வேண்டும். ஐயாவை வணங்குவதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இந்த சேத்திரம் தினமும் அது இந்த உலகத்திற்கு விளக்காய், சாத்திர வேதமாக நமக்கு தந்திருக்கிற ஐலத்திற்கு அம்மாவையின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒளி விளக்காக நாமும் நம்முடைய வழிபாடு திகழ வேண்டும். அப்படி திகழக்கூடிய வகையில் கரைத்தோடு அறிவும் ஒன்றுபோல் பரவக்கூடிய வகையில் நாம் எல்லோரும் ஒரு புத்தியால் உள்ளமை கொண்டோருக்கு புது புத்தி ஈர்ப்பு பூலகம் ஆளவிப்பார் ஐயா வைகுண்டர் என்கிற நம்பிக்கையோடு ஐயாவை அறிந்துள்ளோம். சர்வம் வைகுண்டமயம், ஐயாவே எல்லாம். ஐயாவால்தான் தரவேக வாழ்வு இந்த தரைக்கு தர முடியும் என்கிற நம்பிக்கையில் பற்றி பிடிப்போம், தொடர்ந்து பிடிப்போம். ஐயாவுடைய பேரவை நாம் தாங்கி பிடிப்போம். அதன் மூலமாக தரவேக வாழ்ந்துருவோம் என்று அனைவரையும் வாழ்த்தி ஐயாவினுடைய பெருமை இன்று வாசிக்க கேட்டு மகிழ்ந்த அன்பர்கள் மூசித்து நின்ற புலனங்கள் எல்லாம் கிட்ட வேண்டும். ஐயாவுடைய பிள்ளைகள் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றித்தார்கள் உங்களுடைய காலை தொட்டு வணங்கி வாழ்த்தி வாழிய வைகுண்டர் பேரோடால் வளமும் நலமும் வாழ்த்தி இன்றைய வாசகத்தை ஐயாவுடைய பேரோடால் நிறைவு கட்சியுமோ ஐயா. துடிரை கண்ணிமானை Cancel.